நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நடுப்பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு 5 நிமிடம் பொறுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோவே 100 வீடியோவுக்கு சமம். உங்களுடைய எல்லா குழப்பங்களும் தீர்ந்து 100க்கு 100 ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த தியானம் பண்ணும்போது அந்த வழி இல்லை சாமி, எந்த பக்கமும் வழி இல்லை, மேலேயும் வழி இல்லை கீழேயும் வழி நல்லா இருக்கு. அதான் பவர் மேலே கீழே போகிறதுல தடையாகிறதுனால அங்கெல்லாம் போய் அந்த பவர் தேங்கிடுது. அங்கே ஒரு கேப் இருக்கும். இந்த கழுத்துக்கிட்ட கழுத்துக்கிட்ட அல்லது மூலாதாரத்துல ஒரு கேப் இருக்குன்னு வச்சுங்க. அந்த கேப்ல போட்டு அந்த பவர் போயிடும். வாயு பிடின்னு சொல்லுவாங்களா, வாயு பிடிச்சின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அந்த உயிர், அந்த பவர் உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி ரொட்டேஷன் இல்லாம அங்க இங்க போய் நின்னுக்கும், தேங்கி நின்றும் அப்படியே. அல்லது தடையா இருக்கும். தடையா இருந்ததுன்னா அங்க நின்னுக்கும், வர முடியாம. அதனாலதான் ஒரு பெயின் ஏற்படுது. அப்படிதான் ஒருத்தர் சொன்னாரு, ஆந்திராவில சொன்னாரு, ஒரு பேரு சேகரு. அவரு அப்படிதான் சொன்னாரு. இந்த மாதிரி அவரு கசாம்சன் பண்ணிட்டு இருந்தாரு. மேல போறது சிவலோகம் போயிட்டு நேரா கொண்டாந்து மூலாதாரத்துல கொண்டாந்து விடுறாரு. நேரா சிவலோகம் போயிட்டாரு. அங்க நினைச்சிட்டு அப்படியே கீழே மூலாதாரத்தை நினைக்கிறாரு. உடனே இந்த மாதிரி நினைக்க கூடாது, தலை உச்சிக்கு தான் வரணும். இந்த சிவலோகம் போயிட்டு தலை உச்சிக்கு வரணும். தலை உச்சி நம்ம அப்படியே நின்றுட்டு அப்புறம் உடம்பு பூராமே, தலை உச்சில இருந்து உடம்பு பூரா அந்த பவர் இறங்குறதா நினைக்கணும். அதெல்லாம் செய்யாம இவர் டைரக்டா தலை உச்சிக்கு வந்த உடனே நேரம் அங்க சிவலோகத்திலிருந்து தலை உச்சி உடனே நேரம் மூலாதாரத்தை நினைச்சிருக்காரு. நானும் அப்படிதான் நினைச்சேன். பத்தியா, மூலாதாரத்தை போய் நினைச்சிட்டீங்களா? ஆமா, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வருது. அவரு அதே மாதிரி எனக்கும் இப்ப நான் நினைச்சதும் சொன்னதா சாமி, நீங்க கரெக்டா பதில் சொல்லுவீங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னு சொன்னாதானே நீங்க கரெக்டா எனக்கு ஆன்சர் சொல்லுவீங்க. நான் அதை பத்தி என்ன செய்யறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ தலை உச்சில நினைச்சேன், அப்படியே அந்த தண்டு வளமா அப்படியே கீழே மட்டும் தான் நினைச்சேன், அந்த கீழ்பக்கம் நினைச்சேன். உடம்பு ஃபுல்லா நினைக்கணும். அது அப்படி நான் சொல்லிருக்கேன் எங்கேயாவது? நேரா சிவலோகத்துல இருந்து நேரா மூலாதாரத்துக்கு வந்துருங்க அப்படி சொன்ன நான் சொல்லிருக்கேன் எங்கேயாவது? சொல்லிருக்க மாட்டேன், நீங்களாவே நினைச்சுக்கிறீங்க. நினைச்சிட்டேன். ஆமா, உண்மைதான். நல்லா கேட்டுங்க. இப்ப சிவலோகத்துக்கு போயிட்டீங்க, அங்கிருந்து படிப்படியா வர்றீங்க, உச்சந்தலைக்கு வர்றீங்க. மெதுவா தான் வரணும், ஃபாஸ்டா வரக்கூடாது. அதனால பயிற்சி ஆகி பழக்கானதான் அப்படி பண்ண முடியும். இப்ப நான் நல்லா சிவனை உணர்றேன், அவரு இங்க வந்துட்டாரு, நான் அங்க போயிட்டேன், எல்லாம் உணர்ந்ததுனால டக்குன்னு அவர் நினைக்கிறேன், டக்குன்னு நான் என்ன நினைக்கிறேன், டக்குன்னு ஈஸியா முடியுதுனால. ஆனா உங்களுக்கு அந்த பயிற்சி ஆனாதான் என் பயிற்சி ஆகணும் இன்னும். அப்படிங்கும்போது சிவலோகத்துல இருந்து படிப்படியா அவர் நட்சத்திரத்தை நினைச்சு, சூரியனை நினைச்சு, சந்திரனை நினைச்சு, உச்சந்தலை நினைக்கணும். கடைசியா உச்சந்தலை நினைக்கும் போது நினைச்சிட்டு அப்படியே நீ உச்சந்தலையில் நிறுத்தி வைக்கணும். நிறுத்தி வச்சுட்டு அந்த பவர் அப்படியே நிறுத்திட்டு உடம்பு பூரா அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு. நமக்கு அந்த பவர் அந்த இறை அருள்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று இறை சக்தி, ஏதோ ஒன்று அந்த பவர் நமக்கு அப்படியே உடம்பு பூரா பாஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு அப்படியே உச்சந்தலை நினைச்சாவே உங்களுக்கு பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு சமையல் செய்யறேன். அந்த சிவனை நினைக்கும் போது எனக்கு அந்த தலையில அந்த லைட்டா அப்படியே கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறது அது தெரியுது, ஃபீல் தெரியுது. அதாமா, இப்ப நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது சில பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு பொட்டு வைக்கிற இடத்த நினைச்சுக்கிட்டே வேலை செய்யறேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் தலை உச்சியை நினைச்சுக்கிட்டு மேல தலைக்கு மேல சிவனை இருக்க நினைச்சுட்டு வேலை செய்யறேங்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, நான் தண்டு வடம் இருக்குல்ல பின்னாடி முதுகு, தண்டு வடத்துல சிவன் இருக்காரு நினைச்சிட்டு நான் எல்லா வேலையும் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி அவங்க எதுல விருப்பமா செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ சிவனை நினைக்காம தியானம் பண்ணாதப்பெல்லாம் தண்டு வடத்தையும் நினைச்சுக்கோ. ஏன்னா அப்படி நினைச்சிட்டு நீ தண்டு வடத்துல இருக்காரு நினைச்சா உனக்கு அந்த பவர் கரெக்டா இருக்கும், பாஸ் ஆகிட்டு இருக்கும். இல்ல சில சமயத்துல ஆசையா இருக்குன்னா நீங்க தலை உச்சியில இருக்கிற நினைச்சுக்கலாம். தலை உச்சியில மேல புருவ மத்தியில நினைச்சாலும் அந்த ஃபீல் தெரியுது சாமி, சும்மா இருக்க டைம்ல கூட. அதாம்மா, தெரியுது. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. யாரும் சொன்னா அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேள்வி கேட்க மாட்டீங்க. இப்போ தலை உச்சியில நினைச்சு இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, தியானம் பண்ணும்போது பொட்டு வைக்கிற இடத்த நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அங்க ஒரு 2 நிமிஷம் நினைக்கிறீங்களா, அதுக்கப்புறம் தலை உச்சி நினைக்கிறீங்களா, அதுக்கப்புறம் தானே சிவலோகம் புறப்படுறீங்க போறீங்க. அப்படிங்கும்போது
இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பவர் வந்து மேல இருந்து உச்சந்தலைக்கு வருது. வந்த உடனே மூளைக்கும் போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது, மூளைக்கும் போகுது அந்த பவர். அது நீங்க தியானம் பண்ணாட்டியும் அந்த பவர் வந்துகிட்டு தான் இருக்கு. தியானம் பண்ணாட்டியும் உச்சந்தலையில இருந்து மூளைக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே பவர் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அந்த பவர் வந்து மூளைக்கு வருது. மூளை ஃபுல்லா வருதா? வந்த உடனே அப்ப வந்ததுக்கு அப்புறம் எங்க போகுது? அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பொட்டு வைக்கிற இடத்துக்கு வருது. புரிஞ்சுக்குங்க, இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நீங்க கேட்கவும் தான் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. இப்ப அந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து டோட்டல் பவர், எல்லா பவர் சேர்த்து தான் சொல்றேன். அந்த பவர் வந்தாதான் உயிர் வாழ முடியும். அப்ப அந்த மூளைக்கு அந்த பவர் வந்து நிரம்பிடுது. நிரம்பின உடனே என்ன ஆகுது? பொட்டு வைக்கிற இடத்துக்கு வருது. பொட்டு வைக்கிற இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே பின்னாடி போய் அப்படியே தலை வழியா பின்னாடி அப்படியே போய் பிடரிக்கு போய் அப்புறம் முதுகு தண்டுக்கு போகுது. முதுகு தண்டுல போயிடு, முதுகு தண்டு கீழ்பகுதி வரைக்கும் போய் மூலாதாரத்துக்கு போகுது. மூலாதாரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆண்களா இருந்தாக்க அந்த விதைக்காய் வரைக்கும் போகுது. அந்த விதைக்காயில போகும்போதுதான் உங்களுக்கு அந்த பால் உணர்வு, செக்ஸ் உணர்வு ஏற்படுது. அந்த இதே பவர் தான் இந்த உயிர் சக்தி. என்ன ஆகுது? இப்ப அங்க போனோம்னா அந்த ஆண்குறின்னு சொல்லுவாங்க, விதைக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே உங்களுக்கு அந்த காம உணர்ச்சியா ஏற்படுது. அப்ப அந்த காம உணர்ச்சியை தான் நம்ம தெய்வீகமா மாத்த வேண்டி இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த காம உணர்வு ஏற்படுது இல்லையா, அதான் பவர். அந்த உணர்வு அதுதான் நம்ம இப்ப தெய்வீகமான ஒரு உணர்வை நம்ம மாத்துறோம். அதுக்குதான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப வந்து அந்த பவர் அது வரைக்கும் போகுது. அங்க மட்டும் போகல, உடம்பு எல்லா இடத்துக்கும் போகுது. அங்க மூலாதாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா இடத்துக்கும் போகுது. அதனாலதான் நமக்கு மூச்சு காத்து சுவாசிக்கிறோம். அந்த பவர் தான். அந்த பவர் தான் வந்து இருதயம் துடிக்குது. இருதயம் துடிக்க வைக்கிறது அந்த பவர் தான். அதே மாதிரி மூச்சு காத்து போறது, இருதயம் துடிக்க வைக்கிறது, சாப்பாடு செரிமானம் ஆகுறது. நம்ம சாப்பிட்டுறோம், அப்புறம் யார் செரிமானம் பண்றது? யார் செய்யறா? அந்த 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 மண்டலத்துல அந்த வயிறு அந்த பகுதியில செரிமானம் எப்படி நடந்துகிட்டே இருக்கு. அப்ப வந்து அந்த வேலையை செய்யறது யாரு? அதுவும் இந்த பவர் தான், அந்த உயிர் சக்தி தான். இப்படி எல்லா வேலையும் செய்யறது உடம்புல அந்த உயிர் சக்தி தான். தலையில வரும்போது என்ன ஆகுது? தலையில அந்த உயிர் பாஸ் ஆகுறதுனாலதான் அந்த மூளையில போயிட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கு மூளையில, தலையில. அதனாலதான் நமக்கு சிந்தனையே வருது. மனசுன்னு ஒண்ணு இயங்குது, அங்கதான் மனசு இயங்குது, சிந்தனை வருது, திங்க் பண்றோம், நல்லது கெட்டது எல்லா யோசனையும் பண்றோம், ஐடியா எல்லாமே பண்றோம். அந்த சிந்தனையை கொடுக்கறது வந்து மூளையில, எது? தலையில. அந்த உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி வரலன்னு சொன்னா நமக்கு சிந்தனை வராது, அப்புறம் நின்று போயிடும். அந்த பவர் தான் உடம்பு பூரா பரவி எல்லா இயக்கமும் நடக்குது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப என்னன்னாக்க, இப்ப ஃபர்ஸ்ட் உச்சந்தலைக்கு வந்து அந்த பவர் உள்ள வந்து மூளைக்கு வந்து பொட்டு வைக்கிற இடத்துக்கு வருது. பொட்டு வைக்கிற இடத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுது? அப்படியே ரெண்டா பிரியுது. ரெண்டா பிரியும் போது நீங்க ஒரு தடவை சொல்லிருக்கீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது பட்டை போடுற மாதிரி, அதாவது அந்த பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து இந்த புருவம் இருக்குல்ல, அந்த புருவம், 2 புருவம் இருக்குல்ல, இந்த 2 புருவத்து வழியா அப்படியே காதுக்கு வருது. எல்லாம் கவனிங்க. கொடி மாதிரி வருது. உங்களுக்கு வருதா இல்லையா? சொல்லிருக்கீங்க. அப்போ அந்த காதுக்கு மேல 2 காது இருக்குல்ல, 2 காது, அந்த 2 காதுக்கு மேல அப்படியே கொடி மாதிரி போயிட்டு, அப்படியே கோடு மாதிரி போயிட்டு அப்படியே பிடரிக்கு போயிருது நேரா. புரியுதா உங்களுக்கு? பிடரிக்கு போயிட்டு 2 பக்கம் பிடரிக்கு போயிட்டு, அங்க போயிட்டு பிடரிக்கு போனோம்னா அப்படியே தண்டுவடத்துல போயிட்டு ஒன்னாயிடுது. அங்க ஒரே இதா மாறிடுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த பவர் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப அந்த பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து காது வழியா காதுக்கு மேல அப்படியே போயிட்டு அங்க ஏதோ ஒரு தடையாகுது. அதனால உங்களுக்கு கழுத்துல ஒரு வலி ஏற்படுது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப வந்து இந்த வலி குறைஞ்சிச்சுனாக்கா அந்த அந்த மேல அடி அந்த தண்டுல வந்து அங்க வலி கடைசி இடத்துல அங்க மூலாதாரத்திலயும் ஒரு ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் தேங்கிருது அந்த பவர். நீங்க இதை சொல்றதெல்லாம் கரெக்டா பண்ணீங்கன்னா அது மாதிரி எல்லாம் சரியாயிடும். சரி சரி சரி. அதே மாதிரி நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி இப்ப இந்த பொட்டு வைக்கிற இடத்துல வந்து ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அப்படியே அங்கேயே இருங்க. திருப்தியா அங்கேயே தியானம் அப்படியே சும்மா இருங்க. அப்படி இருக்கும்போது அந்த உயிர் சக்தி வந்து பொட்டு வைக்கிற இடத்துல வந்து நின்றும். அப்படி நின்றும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க இப்ப இந்த காதெல்லாம் நினைக்க வேண்டாம். சரியா? இந்த காதுக்கு மேல போகுதுன்னு சொன்னா அதை நினைக்க வேண்டாம். அதை விட்டுருங்க. அது இயல்பா இருக்கட்டும். நினைக்காத முன்னே தானாவே அது கொடி மாதிரி போகுது சாமி.
அது போயிட்டு போகுதுமா, அதை விட்டுருமா. அதை இப்ப விட்டுருங்க, ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காதுக்கு மேல போறது போயிட்டு இருந்துட்டு அது இயல்பா போட்டு விட்டுருங்க. முடிஞ்சா அந்த காதுக்கு மேல போகுதுல, அது அந்த இடமெல்லாம் நல்லா புதுசா மாறணும், நல்லா நல்லா ஆகணும், குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணி முடிச்சுட்டு நினைச்சுங்க, அந்த 2 கொடி மாதிரி நினைச்சிட்டு அங்க வந்து அந்த இடமெல்லாம் நல்லா புதுசாகுது, இங்க எந்த பாதிப்பும் இல்லாம புதுசா மாத்தி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிருங்க. அதை மட்டும் செய்யுங்க. இப்ப நான் சொல்றதை கவனிங்க. அதாவது இப்ப பொட்டு வைக்கிற இடத்துல நீங்க ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டீங்க, நல்லா தியானம் பண்ணி நிறுத்திட்டீங்க அப்படியே மனசை, கவனத்தை. அந்த கவனம் வந்து இப்ப அங்க அப்படியே நின்றுச்சு, சும்மா இருக்கீங்க, அப்படியே திருப்தியா சும்மா இருங்க, அப்படியே அங்க நிறுத்தி வச்சிருங்க. அப்படியே பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் அப்படியே நிறுத்தி வச்சிருங்க. தியானம் தான், அது ஒரு தியானம் தான் பண்ணணும். அப்ப பண்ணிட்டு இப்ப அங்க அந்த பவர் உயிர் சக்தி வந்து பவர் பொட்டு வைக்கிற இடத்துக்கு வந்துருச்சு, இப்போ நின்று நிக்குது அப்படியே. அதுக்கப்புறம் அப்படியே மேல போகணும். எப்படினாக்க இப்ப அந்த பெருமாள் தெய்வம் இருக்கு இல்லையா, பெருமாள் சொல்றோம்ல, அவர் எப்படி நாமம் போடுறாங்க தெரியுங்களா? அந்த பொட்டு வைக்கிற இடத்துல தானே ரெண்டு நாமம் 2 கோடு போடுறாங்களா இல்லையா? 3 கோடு இல்ல, 3 கோடு. இப்ப நினைச்சுக்க 2 கோடு இல்ல அப்படி இல்ல, 2 கோடு வரும். இப்ப ரைட் சைடு லெஃப்ட் சைடு பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து ரைட் சைடுல ஒரு கோடு போடுவாங்க, லெஃப்ட் சைடுல இப்படி கோடு இழுப்பாங்கல்ல. அப்ப வந்து ஒண்ணு இல்ல, இப்ப அந்த பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து 2ஆ பிரியுது, ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படியே 2ஆ பிரிச்சு கொண்டு போங்க. அங்க ஒரு நரம்பு இருக்கு, உங்களுக்கு தெரியல, அது வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகல, இப்ப அதை நீங்க தெரிஞ்சுக்கவே இல்லை. அதனாலதான் இப்ப பவர் எல்லாம் என்ன பண்ணுது, ஒன் சைடா போயிட்டு அந்த காதுக்கு மேல சொன்னேன்ல, அந்த ஒன் சைடா போயிட்டு அங்க போயிட்டு போகுது. அதனாலதான் உங்களுக்கு இப்ப பெயின் ஏற்படுது. இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் மறந்துருங்க. இப்ப வந்து ஒரு 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 ரூட் இருக்கு. அதாவது வந்து பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு நாமம் போடுற மாதிரி 2 கோடு போகுது இருக்குது. அந்த 2 கோடையும் நினைச்சுட்டே போங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு நினைச்சுட்டே போங்க. அது உச்சந்தலை போய் பிடரிக்கு வாங்க. இப்போ இந்த பிடரி வரைக்கும் 2ஆவே போகுது. ஒரு 3 இன்ச் அகலம் வச்சுக்கோங்க. ஒரு 3 இன்ச் அகலத்துல 3 இன்ச் அகலத்துல 2 கோடு அப்படி நினைச்சுக்கங்க. அந்த 2 கோடும் வந்து பிடரி வரைக்கும் ரெட்டையாவே போகுது. அப்புறம் முதுகு தண்டு வந்துடுது இல்ல, முதுகு தண்டு. அப்புறம் முதுகு தண்டுல வந்து அது ஒரே கோடா மாறிடுது, அதனுடைய பாதை ஒரே 2ஆ பிரிஞ்சு போச்சுல்ல. தலை முழுவதுமே 2ஆவே போகுது. அதுக்கப்புறம் முதுகு தண்டு போனோம்னா ஒன்னாகி மூலாதாரம் போயிடுது. இப்ப இதே மாதிரி தியானம் பண்ணுங்க, அப்படியே போறதா நினைச்சுக்கங்க, புரியா? அந்த உயிர் சக்தி வந்து அப்படியே போற, உங்க கவனத்தை அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே கற்பனை பண்ணிட்டு அப்படியே அந்த கவனத்தை அப்படியே கொண்டு போய் இப்ப முதுகு தண்டுக்கு போனோம்னா ஒன்னா மாதிரிச்சுன்னு நினைச்சுங்க. இப்ப முதுகு தண்டு பூரா நினைச்சுங்க. இப்ப முதுகு தண்டு பூரா நினைச்சிட்டு அந்த முதுகு தண்டு புதுசாகுது, அந்த நரம்பு மண்டலம் அந்த ஏரியா ஃபுல்லா நல்லா புதுசாகுது, அந்த உயிர் சக்தி போற பாதை வந்து புதுசாகுது, நல்லா குணம் அடைஞ்சிருச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லி நினைச்சுங்க. நினைச்சிட்டு அப்படியே இப்ப மூலாதாரம் போயிட்டீங்களா? இப்ப மூலாதாரம் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. இப்ப மூலாதாரத்துல அப்படியே இருங்க, புரிஞ்சுட்டீங்களா? மூலாதாரத்துல 5 நிமிஷம் அந்த உயிர் சக்தி மூலாதாரத்திலேயே இருக்கு. தண்டுவடத்தின் கீழ் பகுதி அங்க போய் அப்படியே நினைச்சிட்டு இருங்க. அங்கேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே சும்மா இருங்க, அப்படியே நிறுத்தி வச்சிருங்க, கவனத்தை நிறுத்தி வச்சிருங்க. நான் வேற மாதிரி சொல்லுவேன், அதாவது சிவனே அங்க இருக்கிறாரு நினைச்சுங்க அப்படின்னு. அப்பதான் மனசு வந்து எங்கேயும் ஓடாது. சிவனே அங்க இருக்கும்போது அவர் பார்த்துக்கிட்டு அங்கேயும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அது அப்படி கூட செய்யலாம், அது ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க மொத்தம் உங்க கவனம் வந்து இப்ப முதுகு தண்டுவடத்தின் கீழ் பகுதி மூலாதாரத்துல இருக்குது. அப்ப அங்க சிவன் இருக்கிறாரு அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒண்ணு சிவன் அங்க அப்படியே கவனத்தை நிறுத்தி வச்சுட்டு அப்படியே சும்மா இருக்கணும், அவ்வளவுதான். அங்க சிவன் இருக்கிறாரு, நீ வந்து சிவன் இருக்காரு நினைச்சாலும் சரி நினைக்காட்டி சரி, சிவன் இருக்காரு, முதுகு தண்டுல சிவன் இருக்கிறாரு அப்படிங்கும் போது நீங்க ஒரு தைரியமா கரெக்டா பண்ணுங்க, அவ்வளவுதான். சரியா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புரியலன்னா இப்ப நான் சொன்னதெல்லாம் திரும்பவும் ஒரு தடவை கேளுங்க, கேட்டு நல்லா அப்ப வந்து நீங்க அந்த தண்டுவடத்துல நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் கவனத்தை நிறுத்தி வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க சிவன் இருக்காரு, அங்க எல்லாமே நல்லபடி நடந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு பவர் அப்ப என்ன விஷயம்னா, நீங்க தியானம் பண்ணும் போது சிவனை நினைச்சு தியானம் பண்றீங்கல்ல, உங்களோட உயிர் சக்தி வந்து பல மடங்கு அதிகமாகுது, பவர். உங்க ஷார்ப்னஸ், அதாவது வந்து என்ன சொல்றது, மைண்ட் வந்து ஷார்ப்பா இருக்கும், பாயிண்டா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அந்த பாயிண்டா ஷார்ப் ஆகும் போது பவர். இப்ப ரம்பமில்ல வந்து ரம்பத்தை தீட்டும் போது அது கூர்மையாடுது, அறுக்குது. அதே மாதிரி உங்க உயிர் சக்தி பெருகுது, பவரா மாறுது. அப்படிங்கும் போது அது
எங்கேயாவது ஒரு சந்து இருந்ததுன்னா, எங்கேயாவது ஒரு கேப் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு நின்றுச்சுன்னா அங்கே வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். எதுவுமே அளவுக்கு மேலே போனால் நஞ்சும்பாங்க, அது மாதிரி அளவுக்கு அதிகமாகும் போது ஒரு பெயினாக மாறுது. அதை முறைப்படுத்தி விட்டுட்டோம்னா மேலே எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி போகலன்னா இப்ப உங்களுக்கு இங்கதான் இப்ப தேங்குது, ஆனா தலைக்கு உள்ளாரே தேங்கிச்சு, மூளைக்குள்ளேயே தேங்கிச்சுன்னா ரொம்ப வலியாக அதிகமா ஆரம்பிச்சிடும், தாங்க முடியாது. கழுத்து இருக்குல்ல சாமி, கழுத்து இருக்கும் போது அந்த கீழே நம்ம குனிஞ்சு செல்லு பார்க்கும் போதோ இல்ல அந்த டைம்ல வலிக்குது. சரியா சொல்ற மாதிரி சரி சரி. இருங்க. அப்புறம் மூலாதாரத்துல ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணி மனசு நிறுத்தி வச்சுட்டீங்களா கவனத்தை, அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 2-3 தடவை செய்யுங்க இதே மாதிரி. 3 தடவை இதே மாதிரி திருப்பி செய்யுங்க. பொட்டு வைக்கிற இடத்துல நினைச்சிட்டு திருப்பி அப்படியே அந்த மூலாதாரத்துக்கு போங்க. சரியா? அது மாதிரி ஒரு 3-4 தடவை செய்யுங்க. அப்ப உங்களுக்கு சரியாயிரும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை காலை மாலை செய்யுங்க. முடிஞ்சா ஒரு 3 நாளைக்கு இதையே செய்யுங்க. 3 நாளைக்கு இதை மட்டும் செய்யுங்க. மேலெல்லாம் நினைக்காதீங்க, சிவலோகத்துக்கு எல்லாம் போக வேண்டாம். உங்க சிவனை இங்க இருக்காரு நினைச்சுக்கிட்டீங்களா, சிவனே பக்கத்துலயே இருக்காரு நினைச்சிட்டு இருக்கீங்க, தியானம் பண்ணி போதும். தண்டுவடத்துல இருக்காரு நினைச்சாவே போதும். அதே மாதிரி தூங்கும் போதும் தண்டுவடத்திலேயே இருக்காரு நினைச்சிட்டு தூங்குங்க. அதே மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் தண்டுவடத்தை நினைச்சிட்டே செய்யுங்க. சரியா? இதை ஒரு 3 நாளைக்கு 3 days இதை மட்டும் செய்யுங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் நார்மல் ஆகிக்கும். அதாவது வேற ஒண்ணும் இல்லை, இப்ப ஒரு மரத்துல ஏறுறோம், தென்னை மரம் 100 அடி உயரமா இருக்கு, மேல ஏறிட்டோம், திருப்பி கீழே இறங்க தெரியல, என்ன ஆகும், தொப்புன்னு மேல இருந்து குதிக்கணும், அப்படித்தானே ஆகும், ஆபத்து. அதனால நீங்க எப்படி மேல நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இப்ப கீழே நினைக்கிறீங்க. முறைப்படி நினைக்கும் போது உங்களுக்கு அந்த உயிர் சக்தி பாஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த காது சொன்னீங்களா அதெல்லாம் மறந்துருங்க, அது வேண்டாம். இப்ப இந்த ரூட்டு நினைச்சீங்க, அந்த ரூட் இப்ப தேவையில்லை. ஏன்னா அது ஒரு பைபாஸ் மாதிரி வச்சிருக்காரு கடவுள் படைப்புல, பைபாஸ் மாதிரி வச்சிருக்கிறாரு. அது புரியுது உங்களுக்கு? இங்கேயும் வச்சிருக்காரு. மொத்தம் 4 பிரிவா பிரியுது. பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து மொத்தம் 4 பிரிவு. அந்த காதுக்கு மேல வரக்கூடிய ஒரு நரம்பு தான் அது, ஒரு உயிர் சக்தி போறக்கூடிய பாதை. அப்ப அந்த பொட்டு வைக்கிற இடத்துக்கும் மேல நாமம் போடுறேன்னு சொன்ன, நாமம் போடுறோம், அந்த இதுல 2ஆ பிரிஞ்சு போகுது பாருங்க, அது ஒரு பாதை. அங்க மேல 2 பாதை, காதுக்கு மேல போறது 2 பாதை, மொத்தம் 4 பாதையில வழியா அந்த பவர் வெளியே வருது. அதனால இப்ப நம்ம இந்த மேல போற 2 பாதையும் யூஸ் பண்ணிக்கங்க. புரியுதா உங்களுக்கு? அங்க அப்ப பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து நேரா மேல போய் 2ஆ பிரிஞ்சு மேல போய் மூலாதாரம் வரைக்கும் போறீங்களா, அப்புறம் மூலாதாரத்துல இருந்து அப்படியே மேல வாங்க, அங்க இருந்து திருப்பி மேல அதே மாதிரியே திருப்பி தலை உச்சிக்கு போயிட்டு அப்படியே பொட்டு வைக்கிற இடத்துல திருப்பி வாங்க, போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வரும்போது அந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த உயிர் சக்தி நல்லா ஃபுல்லா போயிட்டு வரும். அப்ப எல்லாம் சரியாயிக்கும், குணமாயிக்கும். அந்த போயிட்டு வரும்போது அந்த பாதையெல்லாம் நல்லா புதுசாகுது, குணமடையுதுன்னு நினைச்சுக்கோங்க. போயிட்டு இப்படியே மெதுவா போயிட்டு வரீங்கல்ல, அப்ப அந்த போயிட்டு வர பாதையெல்லாம் நல்லா குணமடைஞ்சிருச்சு, புதுசாக்கிருங்கப்பா நினைச்சுக்கிட்டே வாங்க, நினைச்சுக்கிட்டே போங்க. இதை ஒரு 4 தடவை 5 தடவை செய்யுங்க, போயிட்டு வாங்க. ஓகேவா? அப்ப உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். எல்லா வலியும் தலைக்கு உள்ளார இருந்தாலும் சரி, தலைபாரமா சொல்றீங்களா, இப்ப தலைபாரம்ட்டு ஒரு தலைபாரம் ஏதோ ஒண்ணு, அந்த தலையில இருக்க அழுத்தம் வெயிட் எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? தேங்க்யூ. அவ்வளவுதான். நண்பர்களே, அன்புள்ள நண்பர்களே, இந்த அம்மா தியானம் பண்ணும்போது என்ன தவறு செஞ்சுதுன்னு ஒரு இதில் சொல்லுது. அது உங்களுக்கு ஒரு வேளை புரியாமல் இருந்திருக்கலாம், திரும்பவும் சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது தியானம் பண்ணி தலை உச்சி நினச்சி தியானம் பண்ணுது. சிவன் தலைக்கு மேலே சிவன் இருக்காரு, நம்ம தலை உச்சியில் சிவன் இருக்காருன்னு தியானம் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ பவர் இன்க்ரீஸ் ஆயிடுது. பவர் இன்க்ரீஸ் ஆனதுன்னு என்ன பண்ணுது, உடனே அந்த பவர் கொண்டுட்டு போய் உடனே நேராக தண்டுவடத்தை நினச்சி, தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதி மூலாதாரம் அங்கே போய் நினைக்குது. டைரெக்டாக உச்சந்தலையில் நினச்சிட்டு உடனே டைரெக்டாக கொண்டு போய் தண்டுவட வழியாக மூலாதாரத்தை நினைக்குது. அப்படி நினைக்கும் போது இந்த மாதிரி வலிலாம் ஏற்படுது, பிரச்சனை. அதனால தான் நான் என்ன சொல்லேன்னா, உச்சந்தலையை நினச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைக்கிற இடத்த நினச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வாங்கன்னு சொல்கிறேன். அப்படி வந்தாக்க இந்த பிரச்சனையே இருக்காது. இதே மாதிரி தான் இன்னொரு நண்பர் இந்த பிரச்சனை சொன்னார். அவருக்காக ஒரு ஆடியோ பேசி அனுப்பிச்சி விட்டேன். அதை கூட நான் இப்போ உங்களுக்கு போடுறேன், அதையும் கேளுங்க. அவரும் இப்படி தான் நல்லா தியானம் பண்ணிவிட்டு உச்சந்தலையை நினச்சிட்டு டேரெக்டாக கொண்டு போய் மூலாதாரம் அங்கே கொண்டு இறக்கி விட்டார். அப்படி இறக்கி விட்டோன்னா அவருக்கு இதே மாதிரி தான் தண்டுவடத்தில் வலி, கழுத்தில் வலி, தலை வலி எல்லாம் வந்துருச்சு.
ஏன்னா அந்த ரூட்டு அந்த பாதை வழியாக போயிட்டு வரணும். அதை விட்டுட்டு டேரெக்டாக உச்சந்தலேருந்து நேராக கொண்டு போய் மூலாதாரத்தில் இறக்கி விட்டாங்க, நேராக கொண்டு போய். அப்படி செய்யக்கூடாதுல்ல நண்பர்களே. அந்த வாய்ஸை வந்து இப்போ இதில் வந்து சேர்த்துருக்கேன். அது ஒரு 4 நிமிஷம் பேசியிருக்கேன். அந்த 4 நிமிஷம் வாய்ஸ் வந்து இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேன். கவனமாக அதையும் கேட்டுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஹலோ பிரதர், நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா? 2.0 தியானம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா? அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதாவது புருவ மத்தி பொட்டு வைக்கிற இடம், பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் நல்லா தியானம் பண்ணுங்கள். கரெக்டாக தியானம் பண்ணுங்கள். அப்போ வந்து என்ன ஆகுன்னா அந்த பவர் வந்து அந்த பொட்டு வைக்கிற இடத்துக்கு வந்து நின்றுடும். எல்லா பவரும் வந்து நின்றுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த பவரை வந்து அப்படியே பின்னாடி கொண்டு போகணும். தலை உச்சி வழியாக அப்படியே பின்னாடி கொண்டு போகிறோம். பிடரி, அப்புறம் முதுகு தண்டுவடம், அப்புறம் முதுகு தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதி, அது வரைக்கும் மூலாதாரம் வரைக்கும் கொண்டு போகிறோம். சரியா? அது எப்படி போகணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பொட்டு வைக்கிற இடத்துல, அது புருவ மத்தியில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே தியானம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பொட்டு வைக்கிற இடத்துலேருந்து இப்போ இந்த நாமம் போடுவாங்கள்ல, பெருமாள்லாம் அந்த நாமம் போடுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி 2ஆக பிரியும்ல. அந்த பொட்டு வைக்கிற இடத்துலேருந்து அப்படி நாம 2ஆக பிரியுதில்ல, 2 கோடு போடுறாங்களா, பார்த்துருப்பீங்களா? 2 கோடு போடுவாங்க. நேராக மேல் நோக்கி 2 கோடு போடுறாங்களா பெருமாளில், அந்த நாமம். அது மாதிரி அந்த பொட்டு வைக்கிற இடத்துலேருந்து 2ஆக பிரியுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த பொட்டு வைக்கிற இடத்த விரல தொட்டு பாருங்கள். அங்கேருந்து அப்படியே 2ஆக அப்படியே பிரியுது. லெஃப்ட்டு ரைட்டு, புரியுங்களா? லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே 2ஆக பிரிஞ்சு அப்படியே போகுது. நல்லா புரிஞ்சுங்க. புரியுது உங்களுக்கு? 2ஆக பிரிஞ்சு அப்படியே பின்னாடி போகுது, தலை உச்சிக்கு போகுது. 2 கோடு 2ஆக பிரிஞ்சு லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே பிரிஞ்சு தலை உச்சி போகுது. அங்கே 2ஆகவே போயிட்டே இருக்குது. லெஃப்ட் ரைட்டாகவே போகுது. பிடரிக்கும் போகும்போது லெஃப்ட் ரைட்டாக போகுது. புரியுதுங்களா? பிடரி வரைக்கும் லெஃப்ட் ரைட்டாக போகுது. அப்புறம் பிடரிக்கு கீழே முதுகு தண்டுவடம் இருக்குல்ல, முதுகு தண்டுவடத்துக்கு போனோன்னா அந்த முதுகு தண்டுவடம் ஒன்றா மாறிடுது. சிங்கிளாக மாறிடுது. இப்போ மாறி முதுகு தண்டு வழியாக அந்த பவர், அதாவது உயிர் சக்தி பவர், அது ஒரு பவர். அந்த பவர் முக்கியமான பவர். அந்த பவர் வந்து இப்போ முதுகு தண்டுவடத்துக்கு போயிடுச்சு. முதுகு தண்டுவடத்து வழியாக இப்போ முதுகு தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதி வரைக்கும் போகுது. இப்போ முதுகு தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதிக்கு போயிட்டீங்க. இப்போ ரைட்டா? கீழ்ப்பகுதிக்கு போயிட்டு அப்படியே சும்மா இருங்க. அங்கே போய் ஒரு 2 நிமிஷம் அல்லது 5 நிமிடம் முதுகு தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதி, புரியுதா? முதுகு தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதியில் ஒரு 5 நிமிடம் அப்படியே அங்கே இருங்க. கரெக்டாக அங்கே சிவன் இருக்காருன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே எல்லாம் திருப்தியாக அப்படியே சும்மா இருங்க. அங்கேயே இருங்க. நிலச்சிருங்க. அப்படியே இருங்க. சும்மா இருங்க. அப்படியே இருங்க. அவ்வளோதான். இதை கரெக்டாக செஞ்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்போ பழையபடி தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதி, அதாவது மூலாதாரம் அந்த பின்பக்கம் பேக் சைடு, அங்கேருந்து திரும்பி வாங்க. அப்படியே எந்த வழியாக வந்தீங்களோ அந்த வழியாகவே திருப்பி ஆகுனை, அதாவது பொட்டு வைக்கிற இடத்துக்கு வர்றீங்க. இப்போ எப்படி போனீங்களா, பொட்டு வைக்கிற இடத்துலேருந்து எப்படி பின்னாடி போனீங்களோ அதே மாதிரி தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதியிலேருந்து திருப்பி பொட்டு வைக்கிற இடத்துக்கு அப்படியே வாங்க. திருப்பி பொட்டு வைக்கிற இடத்துல வந்து ஒரு நிமிஷம் அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க. திருப்பி அதே மாதிரி போங்க, பின்னாடி போங்க, மூலாதாரம் பின்னாடி பேக் சைடு போங்க, முழு தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதிக்கு போங்க. இப்படியே ஒரு 10 தடவை போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வரும்போது அந்த ஏரியா ஃபுல்லாக, அது ஒரு நரம்பு மண்டலம் தானே, ஃபுல்லாக எல்லாமே நரம்பு மண்டலம் தான். அது பூராமே முதுகெலும்பு, தலை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு மண்டலம் தானே கம்ப்ளீட்டாக எல்லாமே. அப்போ வந்து அந்த இடமெல்லாம் புதுசாகுது. அந்த இடமெல்லாம் வந்து நல்லா குணமடைஞ்சிருச்சு, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா புதுசாகிடுச்சு, நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது, எந்த தடையும் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைங்க. அப்படி நினைக்கும் போது என்னாங்கன்னா இந்த உயிர்சக்தி போய்ட்டு தடை இல்லாமல் போயிட்டு வரும். புரிஞ்சுட்டிங்களா? இது ஒரு பயிற்சி ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இது அந்த 2 நாளைக்கு முன்னா டெத்துக்கு போயிட்டு வந்தேன்.
அங்க போயிட்டு நம்ம பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதை சைலண்டா விட்டுட்டோம் சாமி. அதனால எனக்கு அந்த வலி ஆரம்பிச்சது. திரும்ப என்ன பண்ணுன்னா அந்த தியானம் பண்ணி ஒரு டைம் என்ன பண்ணல, அந்த தியானம் பண்ணும்போது எந்த வலியுமே இல்லை, நல்லா நார்மலா இருக்கு. அப்புறம் தியானம் முடிச்சுட்டு எதிர்த்தும் போது அதான் இடுப்புல இருக்க வலி இல்லைனாக்கா இதுதான், இது ரெண்டுக்கு தான் இருக்கு, மாத்தி மாத்தி தான். அதேதான் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப என்னன்னா என்ன நடந்திருக்குன்னா, நீங்க வந்து அங்க டெத்துக்கு போகும்போது அங்க ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கும். அப்ப வந்து நீங்க என்ன பண்ணா முதுகு தண்டு நினைச்சுங்க. முதுகு தண்டு நினைச்சிட்டு அப்படியே அங்க கவனம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆபத்து இல்ல. அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில வந்து அதே மாதிரி நாய் இருக்கு பாத்தீங்களா, நாய் வந்து பக்கத்துல இருந்ததுன்னா கூட அந்த மாதிரி பாதிக்கும். அந்த மாதிரி அப்ப நாய் பக்கத்துல இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்ம அல்லது பொதுவா முதுகு தண்டுல வருது வீட்டெல்லாம் வருது, நாய்ங்கெல்லாம் வருது. பக்கத்துல விடாதீங்க, ஒரு 10 அடி தள்ளியே வச்சிருங்க. சரி சரி சரி. அதே மாதிரி அந்த எப்பயுமே முதுகு தண்டுல வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பாதுகாப்பா இருக்கும். சரிங்களா? அதான் அந்த கழுத்து வந்து ரொம்ப ஓவர் ஆயிட்டு அவரே சொன்னாரு, எங்க வீட்டுக்கு என்ன சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாருனாரு. இல்ல டவுட் கேட்டுட்டு தான். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அந்த ஆஸ்பத்திரி போய் நான் டாக்டர் சரி பண்ண போறாரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுதான் உங்ககிட்ட கேட்டதான் தெரியும் சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ வந்து அந்த முதுகு தண்டுல இருக்கும்போது தியானம் பண்ணும்போது பண்ணுங்க. ஆனா வந்து தியானம் பண்ணாம மற்ற வேலையை செய்யும் போது முதுகு தண்டு நினைச்சிட்டே செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அவ்வளவுதான். சரி சரி சரி. முதுகு தண்டுலயே ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. தியானம் பண்ணலைன்னா அப்புறம் அங்க வச்சுக்கலாம்ல, பாதுகாப்பா இருக்கும்ல. ஆமா ஆமா. எல்லாமே டோட்டலா பாதுகாப்பா இருக்கும் எல்லாமே. ஆனா இப்ப தலை ஊசி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அங்க பவர் வந்து அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும், வெளியே போயிட்டு சுத்திட்டு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்ப தண்டுவடத்துல மூலாதாரத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா, தண்டுவடத்திலே ஞாபகத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து செதறாம அப்படி பத்திரமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். ஆமா. தலை ஊசி நினைச்சிட்டீங்கன்னா தலை ஊசி நினைச்சிட்டே வேலை செய்யறாங்கிறாங்க. ரைட்டு, செஞ்சா என்ன ஆகும்? இல்லைங்க, ஒரு கோவப்படுறீங்க அல்லது இது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க, இப்ப டெத்துக்கு போயிருக்கீங்க, அங்க போயிட்டு தலை ஊசி நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? குழப்பம் தானே ஆகும். அங்க ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கும், அப்ப குழப்பம் ஆகும்ல. ஆனா அங்க வந்து நீங்க தண்டுவடத்தின் மூலாதாரம் அங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. அதான் நிறைய பேர் கூட்டமா இருக்கிற இடத்துக்கு ஒரு 10 பேர் 4 பேர் இருக்கிற இடத்துக்கு போகும்போது நம்ம மூலாதாரத்தை நினைச்சுக்கணும், அப்பதான் நமக்கு பாதுகாப்பு. கெட்டவங்க கூட இருக்கலாம்ல. ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி சாமி அந்த கும்பல்ல போனாவே எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. தனியா தான் தோணுது. இப்ப வீட்டோட நான் தனியா இருக்கும்போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அதான் நீங்க தனியா இருக்கும்போது வந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தனியா இருக்கும்போது தான் நீங்க எங்க வேணாலும் மனசை வச்சு தியானம் பண்ண முடியும். நீங்க கூட்டத்துல இருக்கும்போது உச்சந்தலையை நினைச்சீங்கன்னாக்கா அந்த பவர் எல்லாம் செதறிடும், பூரா வேஸ்டா போயிடும். அது தேவையா நமக்கு? அது தேவையில்லை. ஏன்னா நமக்கு இருக்கிற பவரே கொஞ்சம் தான், அதையும் மேல வச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு செதற விட்டுற கூடாதுல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பத்திரமா இருக்கிறத வந்து தேக்கி வச்சுக்கணும்னா அப்பதான் நீங்க பாதுகாப்பா இருந்துக்கணும், எச்சரிக்கையா. அதே மாதிரி கவலைப்படுறது, கோவப்படுறது, இது மாதிரி பிசாசு ஏதாவது பண்ணுது, யாராவது அவமானப்படுத்தினாலும் அதை மனசுல போட்டு கவலைப்படுறது, ஏதாவது பிடிச்சிட்டு அதை எக்காரணம்னு கவலைப்பட மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கிட்டு ரொம்ப கவனமா இருக்கணும். யாராவது ஏதாவது சொன்னா கூட நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. அது கூட ஒருத்தர் கேட்டாரு, யாராவது ஏதாவது சொல்றாங்க எனக்கு அப்போதைக்கு தெரியல, அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேனாரு. அது வேற ஒண்ணும் இல்லையா, நீ எடுத்து உள்ள போட்டு அடக்கி வச்சிடுற, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற பத்திரமா, ஒரு பொக்கிஷம் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. யாராவது திட்டினாங்கன்னா உள்ள மனசுல வச்சுக்கிறது அப்படியே. நான் சொன்னேன், சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, அவங்க எப்படி சொல்றாங்க தெரியல, இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுரு அப்படிம்பாங்க, சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, நீ எடுத்துக்கவே வேண்டாம், அவங்க சொல்றாங்களா அப்படியே பார்த்துட்டு சரி அப்படியே வேணான்ட்டு விட்டுருணும், அப்படியே கட் பண்ணிடணும். அதை எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு சொல்லிவிட்டாங்களேன்னு நமக்கு படபடப்பா ஆகிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம். அவங்க சொல்றாங்களா சரி ரைட் ஓகே நமக்கு அது தேவையில்லைன்ட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு வந்துடணும். எங்கேயோ வேற எங்கேயோ போட்டுன்னு தள்ளி விட்டுருணும். அப்படியே நம்ம காதுல கூட போடக்கூடாது, உள்ள கூட போடக்கூடாது, எங்கேயும் உள்ள தூக்கி போடக்கூடாது. அதுல எச்சரிக்கையா இருக்கணும். அது நம்ம தியானம் பண்ணும்போது அந்த பவர் நமக்கு வரும், எதையுமே எடுத்துக்க மாட்டோம். ஆனா இன்னும் அந்த கோவம் எல்லாம் வந்து கண்ட போட்டு முடிச்சிடும் பார்த்து அப்ப எனக்கு தோணுது, ஏன்டா நம்ம இப்படிலாம் பண்ணோம், ஏன் நம்ம கோவப்பட்டு கசம்சன் வார்த்தை சண்டை கட்டுறதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படிதான் பண்ணுவாங்க. உங்க ஹஸ்பண்டே அப்படி பண்ணுவாரு, சண்டைக்கு வருவாரு. ஆமா, அவங்க பேய் வந்து அவங்க மூலமா தான் வர பாக்கும். யாரு உங்களுக்கு நீங்க சொன்னப்பதான் சாமி எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. சரி, யார் மூலியமா வந்து நம்ம இது மாதிரி பண்ணணும்னு சொன்னா அதுல இருந்து நான் சைலண்டா பேய் தான் பண்ணுது. கம்மனா இருந்து பேய் தான் பண்ணுது எல்லாமே. உங்களை வந்து இந்த கவலை உண்டாக்குறது, பயத்தை உண்டாக்குறது,
என்ன நெகட்டிவ் என்னென்ன இருக்கு, உங்களை அவமானப்படுத்துறது, கஷ்டப்படுறது எல்லாமே இந்த பேய் தான் பண்ணிட்டு விடுது. அதான். ஆனா நீங்க எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அப்படி ஆக மாட்டீங்க. ஆமா ஆமா, நீங்க இப்ப சொல்றது நானும் சைலண்டா இருறேன். அது வேற ஒண்ணு இல்ல, அது வேற ஒண்ணு, அது ஒரு டெஸ்ட். அது வந்து ஒரு பரீட்சை பாக்குது நம்மள. அப்ப சிவன் பக்கத்துல இருக்காரு நினைச்சிட்டீங்கன்னா வராது, அந்த பரீட்சை வராது, பேய் எந்த பிரச்சனையும் கிட்ட வராது. ஆனா நீங்க சிவனை மறந்துட்டீங்கன்னா டக்குன்னு ஓடி வந்து உங்களை படாருன்னு அடிக்கும், ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டு போயிடும், எடுத்து விட்டுரும். 100க்கு 100 உண்மை சாமி, நீங்க சொல்றது அது உண்மையே. அதான் நான் பல அனுபவப்பட்டு தான் சொல்றேன். ஆமா 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 ஆமா, சரிங்கம்மா. எல்லாமே கரெக்ட் தான். நல்லா யோசனை பண்ணுங்க, எப்பயுமே சிவன் பக்கத்துல இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருங்க. சரிங்க சாமி. முதுகு தொண்டை நினைச்சுக்கிட்டாலும் சரி, பக்கத்துல இருக்காரு நினைச்சுட்டே எல்லா வேலையும் செய்யுங்க. மறந்துட்டாலும் திருப்பி ஞாபகப்படுத்திங்க, ஒண்ணும் அதுக்காக கவலைப்படாத. அந்த கெட்ட விஷயங்களை போகும்போது அந்த தண்டு வடத்துல நினைச்சுக்கணும். அவரோட இருக்கிறீங்க, சிவனோடயே இருக்கிற பக்கத்துலயே இருக்காரு நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க, தூங்குங்க. எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தூக்கத்திலயோ முழிச்சிருக்கும் போது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. என்ன அந்த பிசாசம் எட்டி எட்டி பாத்துட்டே இருக்கு, எப்படா வந்து மறப்பான், சிவனை எப்ப மறப்பான், நம்ம போய் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்கு. இது இன்னொரு விஷயம் சாமி, இது வந்து சொல்லிடுறேன், சொன்னாதான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அன்னைக்கு வீட்டுல வந்து ரொம்ப பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னோம் பாரு சாமி, அன்னைக்கு வந்து போயிட்டு சூசைட் பண்ணிக்கணும்னு கூட தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பாதிச்சுச்சு அந்த டைம்ல. அப்புறம் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு சாமி ஒரு டைம். அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியா? ஆமா ஆமா ஆமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான். அப்புறம் நான் தியானம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி அந்த மாதிரி சிந்தனை வருது? அது திடீர்னு அப்படியே ஒரு செகண்ட்ல வந்து செகண்ட்ல வந்த உடனே சொல்றது கேளுங்க. அது மாதிரி அதுக்கும் ஒரு உறுதி எடுத்துங்க, நான் இனிமே அந்த மாதிரி சிந்தனையே பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி சூசைட் சிந்தனை நானு ஒருபோதும் ஒரு செகண்ட் கூட ஒரு வினாடி கூட நான் நினைக்க மாட்டேன் அதை பத்தி. அந்த டைம்ல சாமி உடனே சொல்றீங்க, அதாவது அந்த சிந்தனையை கொண்டு வரதே பிசாசு தான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டு உங்களுக்கு சூசைட் பண்ணிக்கலாங்கிற ஒரு சிந்தனை கொண்டு வரதே அந்த பிசாசு தான். கேளுங்க, உங்க கையாலேயே உங்களை கொல்லுது, வேற ஒண்ணும் இல்ல. உங்க கை கொண்டே உங்களை வச்சே உங்களை அழிக்கிறதுக்கு அந்த பிசாசு பிளான் போடுது. புரிஞ்சுட்டீங்களா? அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், அத நம்ம பண்ண தியானம் எல்லாம் நம்ம இதெல்லாம் வேஸ்டா போகுது, கடவுளே சிவனே நினைச்ச உடனே அப்புறம் திருப்பி எனக்கு நல்ல ஞாபகம் வந்து நான் எப்படி வந்து ஒரு ஏதாவது கிணத்துல அதுல குச்சிடணும் அப்படின்னு எனக்கு தோண எண்ணம். அதே மாதிரி இன்னொரு பொம்பளை வந்து எங்க ஆளுங்களே சொந்தக்காரே வேற ஒரு பொம்பளை அதே புருஷன் முன்னாடி சண்டை வந்து அதே அன்னைக்கே போய் வேற ஒரு பொம்பளை இறந்துட்டாங்க சாமி. ஓ, அதான் யாரையாவது கொல்லணும், உங்க மேல உங்களை கொல்லணும்னு வந்திருக்கு. அப்ப வந்து வேற ஒரு பக்கம் போய் அவங்கள கொன்னுட்டுச்சு, ஆத்திரம். அதே நாள் அன்னைக்கே இருமா, அந்த பேய்க்கு வந்து ஆத்திரம். அதாவது வந்து சிவன்ட்ட யாரையும் விடக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது. அது என்ன நோக்கம்னா, யாருமே தைரியமா இருக்கக்கூடாது, யாருமே போல்ட்டா இருக்கக்கூடாது, யாருமே வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது, எல்லாம் கவலைப்படணும் அப்படிங்கன்னு வெறித்தனமா அலைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் பணம் வெறி பிடிச்சி அலையணும், பணம் அலைஞ்சு சாகணும், பணம்ட்டு. அதுதான் அந்த பேயோட திட்டமே, அதுதான். அப்படிங்கும்போது யாரெல்லாம் பண ஆசை இல்லாம இருந்தாங்கன்னா அவங்கள போய் இப்ப சோதனை பண்ணும், அவங்கள கஷ்டப்படுத்தும். அதே மாதிரி இப்ப உங்களை வந்து எப்படியா அழிச்சுக்கணும்னு பாக்குது, புரியுதா? அப்படிங்கும்போது உங்களை வச்சு சூசைட் பண்ணி உங்களை தற்கொலை பண்ணிக்க வைக்கணும்னு தான் ஒரு பிரச்சனையை கொண்டு வருது. அப்படிங்கும்போது நீங்க கொஞ்சம் சுதாரிச்சிட்டீங்க, சிவனை நினைச்சுக்கிட்டீங்க. அப்படிங்கும்போது தைரியம் ஆயிட்டீங்க, போல்ட் ஆயிட்டு பழையபடி தைரியம் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, வேற யாரையாவது அது ஆத்திரம் தீரணும்ல அதுக்கு பிசாசுக்கு. அதே நைட்டு அதே டைம்ல அங்க போயிட்டு வேற ஒரு பொம்பளை போயிட்டு குளத்துல விழுந்து அன்னைக்கே தற்கொலை பண்ணிட்டு இருக்கு. எல்லா குடும்பத்திலயும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு ஆத்திரம், உங்களை ஒன்னும் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஆத்திரத்துல வேற பக்கம் போய் வேற ஏதோ பண்ணி விட்டு இருக்கு. அந்த கோபம் ஆக்ரோஷமா இருக்குது. அது சொல்லுவாங்க, வேற மாத்திர சொல்லுவாங்க, கெர்ஜிக்கிற சிங்கம் போல அது அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க, அது பேய், அந்த பிசாசு. ஆமா, அதான் அந்த மாயான்னு சொல்றாங்க, ஏதோ ஒன்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, மாயா, பிசாசு, பேய். எனக்கு அந்த சிவனுடைய ஞாபகம் வந்துருச்சு உடனே. அந்த ஒரு செகண்ட்ல திருப்பி என்னடா நம்ம சிவனை இவ்வளவு நாளா கும்பிட்டோமே செஞ்சோமே நினைச்ச உடனே அப்படியே மாறிடுச்சு மனசு. வீடியோல சொல்லிருக்கேன் பாருங்க, அதாவது கவனிச்சிருக்க மாட்டாங்க, எப்படி சிவனுக்கு பவர் இருக்கோ, சிவனுக்கு எப்படி பவர் இருக்கோ. இல்ல நான் நீங்க சொன்னதை நான் கேட்டிருக்கேன். மாயாவுக்கும் இந்த மாதிரி அதுவும் ஒண்ணு இருக்கு. மாயாங்கிறதுக்கும் சிவன் இருக்கிறாரு, அந்த பக்கம் ரெண்டு தான் இருக்கிறது சிவன், அந்த பக்கம் மாயா. அப்ப அந்த சிவனுக்கு பவர் இருக்கிற மாதிரியே மாயாவுக்கும் ஃபுல் பவர் இருக்கு. ஆனா வந்து சிவனை விட கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான்.
ஆமா. 2 பேத்துல யார் பெரியவங்கன்னா சிவன் தான் பெரியவர். சிவன் தான் பெரியவர். ஆமா. ஆமா. நம்ம வந்து ஏமாந்தோம்னா நம்மள அடிச்சிரும். ஆமா. நம்ம கவனமா மறந்தாக்கா அது இப்படி பண்ணிடுது. ஆமா. நம்ம சிவனை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கேப்ல வரும் வந்து சண்டை பிரச்சனை பண்ணி விட்டு உங்களை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணும். அதான் சாமி. அதுக்குதான் சொல்றேன், நீங்க முடிஞ்ச வரைக்கும் சிவன் பக்கத்துல இருக்காருன்னு நினைச்சிட்டே இருங்கன்னு தான் ஓயாம சொல்லி ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதுக்கப்புறமா தான் இந்த அந்த அஸ்வினி முத்திரை இப்படி செய்யறோம்ல சாமி, அது மாதிரி பண்ணிட்டு அப்புறமா தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் மனம் கொஞ்சம் தெளிவாயிடுச்சு சாமி. அதான் நீங்க ஒவ்வொன்றும் கரெக்டா பண்ணி பார்த்து பயிற்சி பண்ணி நல்லா கத்துக்குங்க. நல்லா எல்லாமே கத்து வச்சுக்கோங்க கரெக்டா. அதுக்கு ஒரு லட்சியம் வச்சுக்கணும். நம்ம லட்சியம் என்ன, நம்ம நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா கொண்டு வந்து அவங்க நல்லபடியா சேர்க்கணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு லட்சியம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க வந்து தொடர்ந்து பண்ணுங்க. முன்கூட்டியே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்க ஒரு ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பல வீடியோ சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி நல்ல புத்தி கொடுங்க, அவ்வளவுதான். சிவன் அப்பாட்ட ப்ரேயர் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை சொல்லுங்க. அப்பா பாத்துக்குவாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப நன்றிங்கம்மா. அப்புறம் வேற என்ன? ரொம்ப நன்றிங்க சாமி. சரி, தேங்க்யூ. அன்புள்ள நண்பர்களே, நம்முடைய அப்பா சிவத்தந்தைய 100க்கு 100 அன்போடு நினைவு செய்யுங்க. 100க்கு 100 திருப்தியாக சந்தோஷமாக நினைவு செய்யுங்க. 100க்கு 100 தைரியமாக 100க்கு 100 நம்பிக்கையோட நினைவு செய்யுங்க. இதுதான் யோகா. 100க்கு 100 அவுராவே மாறிடுங்க. இதுதான் வந்து 100க்கு 100 தியானம். இதுதான் யோகா. அன்புள்ள பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஒரே ஒரு லைக்கு. இந்த வீடியோவை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப். அன்புள்ள நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிரியமான இனிய நண்பர்களே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கவனமாக கேளுங்க. அதாவது 24 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 3 மாதம் 90 நாள் தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சிவன் வந்துட்டு எனக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. அதாவது நீ என் மனைவின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக ஒரு வரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னை எந்த வேலையும் செய்ய விடாமல், எந்த தொழிலும் செய்ய விடாமல் என்னை பற்றி சொல்லு அப்படின்ட்டு என்னை கட்டாயப்படுத்தினார். அதனால் நான் ஒரு அருமையான புக்கு பிரிண்ட் பண்ணேன். அப்படி பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கூட ஒரு 10,000 நோட்டீஸ், ஏன்னா புக்கு படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 நோட்டீஸ் அடித்து வீடு விட எல்லா ஊருக்கும் போய் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருப்பேன். சிவனை பற்றி அழகாக பிரிண்ட் பண்ணி அந்த நோட்டீஸ் வச்சுருக்கேன். இன்னும் வச்சுருக்கேன். 20 வருஷமாக வச்சுருக்கேன். நிறையா வச்சுருக்கேன். அந்த நோட்டீஸை வீடு வீடாக போய் ஊராக போய் எல்லா வீட்டுக்கும் போட்டுருவேன், கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ 20 வருஷமாக அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 23 வருஷமாக அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து யூடியூப் ஆரம்பித்து 7 மாதம் ஆச்சு. இப்போ இந்த 7 மாதம் ஆனதுக்கப்புறம் இப்போ நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு தியானம் சொல்லிக் கொடுங்கன்னு ரொம்ப அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அதனால் வந்து ஒரு தியான மண்டபம் கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நேற்று தான். அப்படிங்கும்போது என்கிட்ட வந்து ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. நிலம்லாம் எனக்கு தேவை கிடையாது. அதுமாதிரி பணமும் இருக்குது, எனக்கு பணமும் தேவை கிடையாது. இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா, இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் மட்டும் இதை செய்யக்கூடாது. அதனால் இதில் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க 100 ரூபாயோ 200 ரூபாயோ நீங்கள் கொடுக்கலாம். அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இதை வந்து ஏன் இதில் சொல்கிறேன்னு சொன்னாக்க, நீங்கள் பின்னாடி ஒரு காலத்தில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், உதவி செஞ்சுருப்பேனே அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இந்த இதை நான் வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன். அப்புறம் பாருங்கள், 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக புக்கு, சிவனை பற்றி ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணேன் இல்லையா? அப்போ வந்து சில பேர்த்திட்ட ஒரு 1000 ரூபா கொடுங்க, இந்த புத்தகத்துக்காக பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 50,000 தேவைப்படுது, அதனால் நீங்கள் ஒரு 1000 ரூபா மட்டும் அதில் கொடுங்கன்னு சில பேர்த்த கேட்டேன். அதில் வந்து ஒரு 5 பேர் கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில்
பெரிய மாளிகை, பெரிய வீடு கட்டிட்டாங்க. மாளிகை மச்சி வீடு, பெரிய வீடு கட்டிட்டாங்க. ஒரு வருஷத்துலேயே கட்டிட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், நமக்கு வந்து ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு, நீ என் மனைவி அப்படின்ட்டு. அதனால் வந்து தான் இப்படி நடக்குது போல இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த வரம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என் கூட தான் இருக்கிறார், நல்லா தெரியுது. அதே மாதிரி நான் அவர் கூட இருக்கிறேன். என்னை வந்து இந்த ஆன்மீகத்திலேயே தான், இந்த ஆன்மீகம் என்னை பற்றி சொல்லுன்னு தான் அவர் என்னை கட்டாயப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. அதாவது 100க்கு 100 ஆன்மீக பணியே செய்யி, மக்களுக்காக சேவை செய்யணும் என்னை வந்து கட்டாயப்படுத்தி செய்கிறாரு. இல்லைன்னா நான் வேற ஒரு தொழில் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். எத்தனையோ தொழில் இருக்குது, எத்தனையோ வேலை இருக்குது, நான் பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருப்பேனே. நண்பர்களே இந்த 5 ஏக்கரில் விவசாயம் செஞ்சாவே போதும், வேற ஒன்றும் நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த விவசாயம் பண்ணாவே எனக்கு போதும். இப்போ தான் நண்பர்களே ஒரு ஞாபகம் வருது. அதாவது அந்த அந்த பணம் கேட்டேன் இல்லையா சில பேர்த்திட்ட, அதில் வந்து ஒருத்தர் எவ்வளோ சொன்னேன், தெரிஞ்ச ரொம்ப நெருங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் தான். நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னு எவ்வளோ சொன்னேன், ஆனால் அவர் கொடுக்கவே இல்லை. அந்த கொடுக்கல. அவர் வந்து எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க, அது கொடுத்தவங்களாம் எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க. ஆனால் அந்த கொடுக்காத நபர் வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டிலே தான் இருக்கிறார். இன்னமும் 23 வருஷம் வாடகை வீட்டிலே தான் இருக்கிறார். சொந்த வீடு கட்டல, ஒரு ஃப்ளாட் வாங்கல, எதுவுமே அவர் செய்யாமல் அப்படியே தான் இருக்கிறார். ஆனால் அவர் வசதி வாய்ப்பும் இருக்குது, ஆனால் அப்படியே தான் இருக்கிறார், டெவலப் இல்லாமல் இருக்கிறார், அப்படியே இருக்கிறார். அதனால் நண்பர்களே நல்லா கவனிங்க. இப்போ வந்து நீங்கள் சிவனுக்கு தான் இந்த காணிக்கை கொடுக்குறீங்க, 100 ரூபாயோ 200 ரூபாயோ இந்த சிவனுக்கு இந்த காணிக்கை போகுது. அப்படிங்கும்போது 1000 மடங்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது வந்து கட்டாயம் இல்லை, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, நன்றி. நான் வந்து மற்றும் ஒரு அருமையான காணொளியில், அருமையான பதிவில் அவங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.